தீராத குறை இல்லையா? எத்தனையோ தேவாத்திட்டு போயாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு. இன்னைக்கு உத்து போட்டு நடத்த முடியல. நீ காரியத்தை மீட்டு கொடுத்து எனக்கு நல்லபடியா முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? ஓட்டி மகனதெல்லாம் மந்திரமோ மாயமோ ஆறாவது கட்டி போட்டாங்களா அப்படி எல்லாம் சொல்லி மனசுல நினைச்சிட்டு நிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? நேரம் காலம் வக்கரிச்சிட்டு நிக்கிற அடியானுக்கு அதை மாத்தி நல்லபடியா உத்து போட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா செய்கிற தொழிலையுமே இன்னைக்கு நிம்மதி இல்ல, இல்லத்துக்குள்ள நீ நிம்மதி இல்ல இல்லையா? சொல்லி இல்லைன்னு சொல்லு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த ஏமாந்த உலகம் வழி தேடி தந்துடுறேன், மத்ததுக்கும் வழி தேடி கொடுத்துறேன். நான் சொல்றவங்களுக்கு வரணுமே 3 வாரம் 3 அமாவாசை வந்து என் பட்டியல கையெழுத்து சொல்லப்பா. வர்ற வாரம் பூச சாமான்தோட 9 கனி அரைப்படி பசுமாட்டு நெய் 11 சந்தனம் இல்லை, ஒரு சின்ன பன்னீர் பாட்டிலோட வந்து முறை செலுத்தி மோரம் திருப்பி வாங்கிட்டு போக சொல்லு. ஆனா அடியாடு இருக்கிறதுக்கு பக்கத்துல என்ன கிழக்கு திசையில் இருக்குதப்பா அமைப்பு முடிச்சு கொடுத்தேன். போய் வரம்போ தாயே, கப்பல்ல ஓடிட்டு இருக்கிற தொழிலே இன்னைக்கு தரையில நிக்கணும்னு சொல்லி வந்து கேட்டுட்டு நிக்க. ஒண்ணு பயப்பட வேண்டாம், ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. 2 தொழிலுக்கு உத்தரவு போட்டுருக்கா புரிஞ்சுதா? உனக்கு 2ல உனக்கு எது பிரியுமோ அதை புடிச்சுக்கோ. உன்னை மகளிக்கான்னு சொல்றேன் புரிஞ்சுதா? அது போக ஒரு பூமி ஒண்ணு விற்கணும். அந்த பூமியை வித்து அரமனை கட்டி போடலாம் உடலியா? அது போக பெத்த கண்ணு கொஞ்சம் அழகத்தில் இது எல்லாம் முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். கலங்க வேண்டாமாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல போட வந்து வாரக்கடு முடிக்கிற மாட்டம் கொடுத்தாரு. அம்மாவாஸ்கர் முடிக்கிற போகிற கலசம் என்ற மாதிரி மின்ன வச்சு பட்டிக்கு பேர் வாங்கி காப்பாத்தி கொடுத்தனாயா செஞ்சிருவாப்பியா என்ற ஆலயம் கட்டுறதுக்கு புரிஞ்சுதா? உனக்கு அரமனை கட்டி கொடுத்துட்டா எனக்கு ஆலயம் கட்டுறதுக்கு உன்னால முடிஞ்சதை செய்ய. அது போக திருநாளுக்கு பூசையாகும் புரிஞ்சுதா? இந்த புரிச்சுக்கோ. அடியாங்கிட்ட ஒண்ணு கொடுத்துரு. கண்ணு தலைதேசி தெரியும் மத்த நான் பார்த்துக்கணும். தாயே, ஒட்டி மகள ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. இந்த பாஸ்கர் கோட்டையில் வந்து இன்னைக்கு என்னை நம்பி வந்து நின்று அதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறா இல்லையா? விட கொடுத்து போடலாம் தகுதிமா இல்ல. ஒட்டி போல இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முதலுக்கு வாங்குதாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் கூட வந்து நின்று வீடு கொடுத்தாயா. இது ஒண்ணு பயப்பட வேண்டாம் புரிஞ்சுதா? இதா புடிச்சுக்கோ. இதா போ வர ஆனா ஒட்டி மகன் இன்னைக்கு என் பட்டியல வந்து நின்று இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. இன்னைக்கு தொழில் முறையும் ஜினாவினமாய் போச்சு, காரியமும் கை கூட மாட்டேங்குது. எடுத்த காரியம் இன்னைக்கு சிக்கலா நிக்குது. இதுக்கெல்லாம் விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறிய இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். உனக்கு கூடி சிக்கல்ன்ற சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? கூடி சீக்கிரம் ஒரு பிரச்சனைக்கு முத்துப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்றேன் புரிஞ்சுதா? உடைச்சு பேசிட்டுமா அடியா இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன் புரிஞ்சுட்டியா? இன்னைக்கு உடம்பு சரியில்லாத போய் கை கால் வராத போய் இன்னைக்கு சிக்கலாகி வாய் பேச முடியாத போய் மீட்டு கொடுத்து இன்னைக்கு வாய் கொஞ்சம் பேச முடியல. இதை நல்லது பண்ணி பேச வச்சு என்னை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்க உண்டா? நான் மரபெல்லாம் சொல்றது புரிஞ்சுக்கணும்ல. ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் மீட்டு தர இதே வட்டில புள்ளிமான் புள்ளி விளையாடுற மாதிரி விளையாட வச்சு ஓட்டி வாங்கணும் பேர் வாங்கி வாழ வச்சு கொடுத்தரப்பா. நல்லபடியா பேர் வாங்கி காப்பாத்தி கொடுத்துறேன். இது சத்தியம். தாயே, அரமனை ஒண்ணு எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன். தொழில் முறை ஒண்ணு எதிர்பார்த்துட்டு நிக்குது. அந்த தொழிலை நல்லபடியா முடிச்சு அதே இடத்துல நீ வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா? நான் நீ முயற்சி பண்ணுன்னு சொன்னேன். பண்ணு, நான் கூட வந்து நிக்கிறேன். அதே இல்லைன்னு உன்னை உட்கார வச்சு பணிவிட செய்ய வைக்கிறேன். இது சத்தியம். இந்த அமாவாசைக்குள்ளாவே முடிச்சு கொடுத்துறப்போ அடியா காரி மத்தனை இன்னைக்கு கை கூடாம நிக்குதா உண்டா இல்லையா? காரி மத்தனை தவணையா நிக்குது. முடியற ஓரத்துல உத்து போட்டு கொடுக்கற நேரத்துல பின்னப்பட்டு நிக்குது. அதே மாதிரி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. பட்டி அத்தனை சோதனை நிக்குதப்பா.
உண்டு சொல்லு சொல்லு. அது போக அந்த காரியத்தை விண்ணமில்லாத முடிச்சு கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். 3 வாரம் 3 அமாவாசை வரணுமே முடியுமா? வர்ற வாரம் பூச சாமாத்தோட 9 கனி அறுப்படி நல்லெண்ணையோட முதலுக்கு முதலில் போயிட்டு போ. வர்ற வாரம் கட்டை உடைக்கிறதாயா, கட்டை உடைச்சு அடியானுடைய காரியம் படிப்படியா முடிச்சு ஊத்து போட்டு முடிச்சு கொடுத்துட்றேன். இந்த சிக்கலுக்கு விட கொடுத்துட்றேன். புரிஞ்சுதா? வர அடியா தாயி காரியம் அத்தனை நிக்கி நிராசையா நிக்குதே. காரியம் கை கூட மாட்டேங்குது, தவணையாவே போய்கிட்டு இருக்குது. முடிகிற ஓரத்துல இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது. நல்லபடியா அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்து நல்ல காரியத்தை முடிச்சு கொடுத்து வேறு வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். அது போக இல்லத்துக்குள்ள 1 பணம் வந்தா 9 பணம் கண்ட மாதிரி நிக்குதே. அது போக இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. சாணம் தான் முளைஞ்சிருக்கு. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. சில சிக்கல் இது உனக்கு எனக்கு தெரியும் பேசியா. இது எல்லாம் மீட்டு கொடுத்து அந்த நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு உத்து போட்டு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு முடிச்சு போடலாம். ஒண்ணு கலங்க வேண்டாம். என் பட்டிக்கு நான் சொல்றேன் எது பரவாயில்ல. 3 வாரம் 3 அமாவாசை விட்டு நிற்கிறோமாயா. வர்ற வாரம் பூச சாமாத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட அது முறை செலுத்தி முறத்தளித்து வாங்கிட்டு போ. எல்லாரும் பார்த்தோம்னா வர்ற வாரம் கட்ட உடைக்கிறாயா உத்து போட்டு முடிச்சு கொடுத்துறேன். ஏது சந்தோஷம். போ வரணும். இந்தா போ வர ஐயா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. ஏழுல சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டீங்களா? இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறதளிப்பாங்க. இன்னையில இருந்து போட வந்து உன்ற பெத்த கண்ணுக்கு தொழில் அமைச்சு கொடுத்துறேன். உனக்கும் பேர் வாங்கி கொடுத்துறேன். பட்டிக்கு பேர் வாங்கி தந்துற ஒரு சிக்கல்ல நிக்கிறத அதை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற பெத்த கண்ணனுடைய ஏட்டுல முடிச்சு கொடுத்தனாயா. இது சத்தியவாத். ஓ முடிச்சு கொடுத்துறேன்ட்டுனே தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதே. வட்டி அத்தனைக்கு 4வது கட்டளை போட்டாங்கயா. புரிஞ்சுதா? தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி காரியம் எதுவுமே கை கூடாதாயா. இல்லையா ஐயா? அதே மாதிரி ஒரு காரியம் கைப்பற்ற நேரத்தை முடிஞ்சு போயிடும். கைப்பற்ற முடியாது நிக்குதுன்னு சொல்றேன். மொத்தத்துல வட்டி அத்தனை இருள் மங்கி எல்லாம் முடக்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம ஒரு 1/2 மணிக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறேன். நீட்டு போடலாம் பேரு நீட்டு அதை கைப்பற்றி கொடுத்தா புரிஞ்சுதா? சொல்ற கடுப்பு வரணுமே தாயி வந்துருவாங்களா? 3 வாரம் 3 அமாவாசை வட்டியில வந்து நிக்க சொல்லுதாயி. அக்னியா வாங்கிட்டு நிக்குது 2மே. அது மீட்டு தந்துடுறேன். வர்ற வாரம் பூச சாமா இல்லையா தாயி? வர்ற வாரம் பூச சாமத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெயோட முறை செலுத்தி மரத்தளிப்பு வாங்கிட்டு போ. முத்து முகம் போட்டு பேர் வாங்கி வீட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த அடியா சொன்னது உனக்கு புரியுதா? புரியுதா? இந்த பால் இருக்க தாய் தாயே ஒண்ணா என்ன ஆயா வேணும்? ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்குது. அரமனை முடிச்சு கொடுக்கணும். 2ஐயும் காப்பாத்தி கொடுத்தாச்சு. ஒண்ணு கலங்க வேண்டாம் ஐயா. முயற்சி பண்ணு. லோன் வரணும். பேங்க்காரங்க இன்னைக்கு போய் போட்டலாம். புரிஞ்சுதா? உங்க காரியத்தை நடத்தி கொடுத்து பேர் வாங்கி தர்ற மாதிரி உத்தரவு போறேன். நான் எப்போ தை மாசம் சொந்த முறையில் உட்காரணும். ஆமா தாயே ஒட்டி மகள உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதாயா. இன்னைக்கு நான் எப்படி கத்தி முனமேல நின்று அக்னி கையில நிக்கிறேன் பாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நீ கை கடங்காத போயிடுதாயா. சொல்லு சொல்லு. இன்னைக்கு இல்லம் தடுமாறி உள்ளம் தடுமாறி நீ பாட்டி அத்தனை திக்கோலுக்கு நான் ஓடி வேடிக்கை பார்த்து அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து அதை நீ நினைக்கிறபடி முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இது வெளியே சொல்ல முடியாதாயா. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அந்த அங்கலாப்புக்கும் அநியாயத்துக்கும் விட கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தாரு. 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிற்க முடியுமா? வர்ற வாரம் பூச சாமான் 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட முறை செலுத்தி முறதளிப்பு வாங்கிட்டு போ தங்கா. நான் இருக்கிற தகிரிமான் இல்ல என்ற தங்கத்துக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வர்றதுக்குள்ளாரியே பாருதாயி உள்ள ஆளு வெளியே சிரிச்சு நிக்கிறா பாத்தியா. பண்ணா விட எப்படி கொடுக்கன்னு பாரு. உனக்கு முடியாதாயா? போ அடியா ஒட்டி மகனை காரி கை கூட மாட்டேங்குதப்பா. காரி தவுந்துட்டே போகுது. நீயும் முயற்சி பண்ணி பண்ணி பாக்குற முடிகிறோம் தவுந்து போயிடுது. நல்ல காரியத்தை முடிச்சு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இல்ல மத்தனை கொஞ்சம் நீ தடுமாறி போச்சே இல்லையா? தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி கொஞ்சம் எல்லாம் ஏனாதானா நிக்குது. இந்த காரியத்தையும் முடிச்சு கொடுக்கணும். ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டு நான் சொல்ற வீடுக்கு வரணும் முடியுமா?
என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வந்து நெல் அடியா. நானுக்கும் தகுதிமா நெல். முதல்ல அந்த காரியத்துக்கு உத்தரவு போடுறேன். தொழில் முறையும் ஒரு பணத்துக்கு 10 பணம் உத்தரவு போட்டு விட்டுறேன். அது போக ஒரு குறை வச்சு நிற்கிறேன். அந்த குறைக்கும் விட கொடுத்துட்றேன். வர்ற வாரம் பூசு சாமாத்தோட 9 மணி அப்படி நல்ல நேரம் முதல் மரத்துக்கு வாங்கிட்டு போ. ஆனால் ஓட்டினோட உனக்கு அரண்மனை அமைச்சு தர முடிச்சுக்கோ. போ வர தாயே ஒன்னும் கலங்க வேண்டாமாயா. மொத்தம் நம்ம விட கொடுத்தாச்சு. புரிஞ்சுதா? இந்த அமாவாசைக்குள்ளார உத்தரவு போட்டுறப்பா. உத்தரவு போட்டு கொடுத்த அந்த காரியத்துக்கு விட கொடுத்து போட்டி பேர் வாங்கி இதே பட்டியல் உனக்கு சந்தோஷ பிரிவா நிறுத்தினாயா. இது சத்தியம். கலங்க வேண்டாம். இந்த புடிச்சுக்கோ. இந்த ஓடு வர்றம்போ. பின்னாடியா இது உனக்கு கூட நிறுத்தி இருக்கிற. கொஞ்சம் தவணையாவது பாக்குறியா? இப்படியே 2 முடிச்சுட்டுனா அப்ப பேச மாட்டேங்கிறியா? கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் முடிச்சு கொடுத்துருக்கிறேன்ப்பா. சந்தோஷமா இன்னும் நடத்த வேண்டியது இருக்குது. இன்னும் நடத்தி பணத்துல மெத்ததாச்சு அடியா. சத்திய வாக்கு இந்த நடத்தல பாரு. நீ வந்து நின்னதுக்கு காரியத்தை ஒவ்வொன்றையும் முடிச்சுதான் இருக்கிறேன். பாதி கிணறு தாண்டியாச்சு. பாதி கிணறையும் தாட்டிட்டு தாட்டி விட்டு ஒரு வெத்தலை வாக்கு வாங்கி கொடுறாங்க. போனாலும் அதை சொல்றது செய்ய அடியா. அதே மாதிரி பாதி கிணறு தாண்டியாச்சு. இந்த அமாவாசைகளை மீதி கிணறையும் தாட்டிட்டு இருக்காங்க. தாட்டி விட்டு இத்தனை பேருக்கு முன்னாடி சத்திய வாக்கு மனசு போலாம். மனசார இந்த கருப்பனை நம்பி என்னென்னமோ பணத்துல மெத்த தைச்சு எல்லாரும் பஞ்சுல மெத்த தைச்சு போடுவாங்கடா. எல்லாரும் கேட்டு இத நடத்தல அப்படின்னா இந்த பாக்குறப்ப பொய்ச்சாமி நீயே திரும்பிச்சலாம். புரிஞ்சுதா? போட்டி மகனை பணத்துல மெத்த தைச்சு பணத்து மேல மல்லிகைப்பூ போட்டு மல்லிகைப்பூல படுக்க வைக்கிறாரு. இது நடத்தல அப்படின்னா இந்த பால் கற்பனை பொய்ச்சாமின்னு நினைச்சுக்கா. சில குறை ஒரு குடும்ப குறையில் நிக்குது. அதை நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? இந்த அப்படி அதெல்லாம் விங்கனிக்க கூடாது. போ வரமா. அடியா என்னப்பா வேணும்? உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. சாணம் ஏதா முளைஞ்சு இருக்குது. கை கிடைக்காது வாய் கிடைக்க மாட்டேங்குது. அடியானுக்குமே உத்தரவு போட்டு கூட கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? நீ எத்தனையோ முயற்சி பண்ற முயற்சி அத்தனை தோல்வியாவே போகுது. மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதப்பா. பட்டியல அத்தனை உங்க தேவாதியெல்லாம் வெளியே ஓடி போச்சு. புரிஞ்சுதா? புரியலையா? இன்னைக்கு நீ கும்பிடுற தேவாதியும் உங்ககிட்ட வரமாட்டேங்கிறப்பா. இன்னைக்கு கொண்டிக்கட்டுல போட்டு 3 ஆண்டு காலம் ஆகுது. 3 ஆண்டு காலமா முடக்கி இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான் வந்து நிக்குது. இதை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? நானுக்கும் தகரிமான் இல்ல. 3 வாரம் 3 அமாவாசை வந்து நின்று போ. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கணி அப்படி நல்ல நேரம் மோசத்து அந்த அங்கலாப்புக்கு விட கொடுக்குறேன்ட்டு இந்த வழி சிலது உடைக்க முடியாது. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நீ என்னமோ அக்னியா முழங்கிட்டு நிக்கிற. பன்னீரா மாட்டாலும் போலாம். எந்த சிங்கல் வராது. பதிலே பேச மாட்டேங்கிறாங்க. ஏடா கருப்பன் எடுத்து வீசுற டான் டான் பதில் வந்தா தாண்டா எனக்குமே சொல்றதுக்கு நல்லா இருக்கு. தாயி போட்டி மகள இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? இன்னைக்கு இல்ல தடுமாறி போச்சு. கண்ணுக்கு கை கலக்க மாட்டேங்குது. ஆனா நாலா பக்கம் கட்டத்தச்சு கச்சேரி இதுல போகுது. மொத்தத்துல தொழிலும் முடங்கி செல்வாக்கும் முடங்கி கண்ணுகளுக்கும் காரியம் நடக்காம மொத்தத்துல அத்தனை பெருமையா நிக்குது. இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கி தொழிலையும் பெருக்கி காரியத்தை முடிச்சு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டீங்க. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? நான் சொல்ற கடுவுக்கு வரணுமே முடியுமா? 3 வாரம் 3 அமாவாசை வந்து நில்லு பண்ணா மாலையாட்டு நினைச்சிட்டு இருக்க. நான் அள்ளிப்படியால் உனக்கு அம்பாரம் போட்டு இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். வர்ற வாரம் பூச சாமாத்தோட 9 கணி ஏற்பட்டு நல்ல முறை செலுத்தி போறதுக்கு வாங்கிட்டு போ. நீட்டு அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தேன். சொல்லுங்க புரிஞ்சுதா? போ தாயே சொன்னதை மனசு வாங்கியா. இந்த ஆங்கார கருப்பம் கோட்டையில அழகு பார்க்க நேரம் வந்துருதாயா? புரிஞ்சுட்டியா? கோட்டை பார்க்க இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதலிக்கு வாங்குது. இந்தியில இருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நின்று கோட்டை கொடுத்து உட பட்டிக்கு பேர் வாங்கி இன்னைக்கு வெறுவடா நிக்குதாயா? இன்னைக்கு அத்தனையும் அள்ளிப்படியா உனக்கு அம்பாரம் போட்டு பால் கருப்பம் கோட்டையில் உனைய அச்சாய்பதியாக்கி நிறுத்தினாயா. இது சத்திய வாக்கு. புடிச்சுக்கோ. இந்த புடிச்சுக்கோ. நல்லது பண்ணி கொடுத்துட்டா எனக்கு என்ன செய்ய? நீ என்னமோ பண்ணிக்கா. எனக்கு திருநாள் அன்னைக்கு எனக்கு சந்தன தீர்த்தம் எடுத்து அது போல உனக்கு சந்தனம் ஜவ்வாதமா மணக்குமோன்ற பட்டி. அடியா ஏதா
கல்யாண காரியம் தவுந்துட்டு நிக்குது. எத்தனை படிச்சுக்கிறேன்? இத்தனை வழி படிச்சுக்கோ பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன வழி? இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். உத்தரவாட்டலாம் தொழில் முறைக்கும் சரி மத்ததுக்கும் சரி உன்ற காரியத்துக்கு முடிச்சு தரனாயா. ஒண்ணு கலக்க வேண்டாம். என்ன புகை பண்றதா அப்ப பண்றதா என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணு குழப்பிட்டு நிக்க வேண்டாம். 3 காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. 3 காரியத்தை முத்தா முடிச்சு கொடுத்துறேன். புரிஞ்சுட்டியா? கங்கண காரியம் ஒண்ணு, தொழில் முறை ஒண்ணு, என்ன இல்லத்துக்குள்ள சில சேதாரம், அதுக்கும் விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்திட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டியா? பெண் தெய்வம் இல்லையா? அந்த ஆயாலே விடாத கும்பிடு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். பெரிய அண்ணங்கிட்ட கும்பிட்டியா? அவனையும் கும்பிடு, பயப்பட வேண்டாம். நான் சொல்ற கடு வரைக்கும் பட்டியல் இல்லை. வாரக்கடு முடிக்கல மாட்டை கொடுத்துறேன். அமாவாசை கடு முடிக்கல முடிச்சு கொடுத்துறேன். வர்ற வாரம் பூச சாமத்துல 9 மணி அரைப்படி நல்ல 11 சந்திரமணியோட வந்து நில்லு. ஓட அடியே நான் வர்றப்போ இந்த போ வரம்போ முடிச்சு கொடுத்துறம்போ. தாயே ஒட்டி மகளா சாணேர்னு முளைஞ்சிருக்குது. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. தொழிலும் சரி இல்லவும் சரி இன்னைக்கு சின்ன பின்னமாயி நிக்குது. மொத்தத்துல பட்டி பருவம் சாஞ்சி வச்சாயா. ஆலாமரமா தலைஞ்சு இந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பட்டாங்க. புரிஞ்சுதா? அரங்கோல கட்டி ஆண்டு வந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 3-4 ஆண்டு காலம் ஆகுதாயா. படிப்படியா முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தப்பிச்சுக்கிட்டு நிக்குது. காரியமும் கைப்பிடிக்க முடியல. அங்கேயும் அங்காப்பு நடக்குது. சிக்கலா நிக்குது. அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து எல்லாம் நல்லபடியா வாழ வச்சு கொடு அப்படின்னு பல குழப்பத்தில் நிக்குது. இல்லையா? ஒண்டிக்கட்டாயா இது வீட்டுக்கு கொடுத்துறேன். 3 வாரம் 3 அமாவாசை வரப்பட்டுமா. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அப்படி நல்லெண்ணையோட சேர்த்து மருந்து பைப்போ முத்துமோ காமிச்சு முறையா முடிச்சு கொடுத்துருந்தாயா. இது சத்தியவாக்கு. நீ மலையாட்டு நினைச்சிட்டு நிக்கிற சிலதெல்லாம் விங்கணிக்க முடியாது. இது உனக்கு எனக்கு சரி பண்ணி விஷயம். தாய் தப்புமா நான் இருக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேட்டுக்கு எப்படி கூட வர்றேன்னு பாரு. இப்படி போறேன். இதா பார்த்து வச்சுக்கோ. தாயே சாணேன்னு முளைஞ்சிருக்குதா. இல்லத்துக்குள்ள காரியம் பத்தனி நீ சேதனம் ஆகி போச்சு. உனக்குமே முடங்குதாயா இல்லையா? ஒரு நிமிஷம் நல்லா இருக்காது, 6 நிமிஷம் இன்னைக்கு முடங்கி நின்று என்ன பண்றது ஏது பண்ண தெரியும். மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மத்ததையும் பார்த்தாச்சு. இல்லத்துக்குள்ளாரையும் இன்னைக்கு நிம்மதி இல்லாத நிக்குது. இதுக்கு விட கொடுத்து அந்த அங்கலாப்புக்கு பேர் வாங்கி கொடுங்க கேட்டு நிக்கிறேன். எவ்வளவு அநியாயம் நடக்குது பாத்தியா? விட கொடுத்தலாமாயா. இது சத்திய வாக்கு. விங்கணிக்க வேண்டாம். எல்லாரும் பார்ப்பாங்க. உனக்கும் சரி எனக்கும் சரி என் பட்டியல் நான் சொல்ற வரைக்கும் வரணும். முடியுமா? 3 வாரம் 3 அமாவாசை வந்து இல்லாயா. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அப்படி நல்லெண்ணையோட கொண்டு முறைச்செலுத்தி வாங்கிட்டு போ. முதல்ல அந்த குறும்பு பண்ணிட்டு பாரு. அதை அடைக்கு போடலாம். அதுக்கப்புறம் படிப்படியா மீட்டு உன்ற பட்டியை அரமனை அலங்கரிக்கிற மாதிரி அலங்கரிச்சு கொடுத்துறேன். புரிஞ்சுதா? இந்த தாய் ஆனா போன வாரமே அவன் திரு முடிச்சுட்டு போனானே. புரிஞ்சுதா? அடியா நான் சொல்றதெல்லாம் மனசுல வாங்கிக்கோ. ஒண்ணு கலங்க வேண்டாம். காரியத்தை மீட்டு கொடுத்துறேன். உன்ற பட்டி மினி பருகலம் ஜாங்கிட்டு நிக்குது. பருகலத்தை மீட்டு கொடுத்து உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய இல்லையா? அதை மீட்டு போடலாம். நீங்க நீ நம்பி வந்து கையேந்திட்டு இருக்கிற. இன்னைக்கு குறை சேர்த்து நீங்க மறந்துடி போயிட்டு போற. சாதிச்சு போடலாம். சாதிச்சு பேர் வாங்கி இதே பட்டியல உன்னை ஆளாம இருந்தாலே மாதிரி தலையை வச்சு தரனாய. புரிஞ்சுதா? ஓ அந்த பணத்துக்கு கைப்பற்றி கொடுத்தாரு. ஓடு அடியா கூப்பிடவே இல்லை வர்றானே. என்ன அடியா பைத்தியாரா பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி மருத்துவ இல்லையா? குஞ்சு குழந்தையுமே வந்து உள்ள போகுது. டாக்டர் தான் ஆகணும்னு வந்து என்கிட்ட உரிமையோட கேட்டேன். ஆக்கி காமிக்கிறேன். இப்ப ஆக்கியாச்சு. மறுபடியும் ஒரு பரீட்சை எழுதணும். இந்த கடைசி பரீட்சை இதுல விண்ணமில்லாத முடிச்சு கொடுத்தா தான் மேற்படிப்பு போக முடியும் அப்படின்னு வந்து என்னை நம்பி வந்து கேட்டேன். உண்டா இல்லையா? பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி போடா விண்ணமில்லாத காப்பாற்றி தந்துடுறேன். மதிப்பெண்ணு மார்க் வச்சா வாங்கி கொடுக்குறேன். வாங்கி கொடுத்துட்டுனா 2 சைபர் நான் போட வச்சது. புரியுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். மேற்படிப்புக்கு உத்தரவு போறேனப்பா. அரசாங்க உத்தரவே போடுறேன். ஓ படிப்பு படிச்சு எனக்கு என்ன செய்யணும்? இதே மாதிரி வந்து போயிட்டு இருக்கியா? பச்சை ரத்தம் எனக்கு பஞ்சாமிரதமா உனக்கு வருஷம் கொடுத்துட்டு அதான் சொல்றேன்.
அப்ப நீ தனியா தர்றியா? அதான் சொல்லு. நீ அரமனை ஆனதுக்கு அப்புறம் அரமனை கட்டி ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு செய்ய புரிஞ்சுதா? இது அப்படி பத்திரம் வச்சுக்கா, இது பத்திரம் வச்சுக்கா, போய் முயற்சி பண்ணு. அதுல நீ தான் முதல் மாணவன் புரிஞ்சுதா? இந்த அடியா புடிச்சுக்கா, பொன்னாளுக்கு ஆண் பாக்கியத்து கொடுத்துறப்பா. தாயே சொல்லாயா சொல்றா? அட அடியா உடைக்கிறேன் கேளாயா. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையேந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய வந்து நிக்குதப்பா. பட்டி அத்தனைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி நீ பட்டி அத்தனைக்கு அலங்கோலமா போய் தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாம் தடுமாறிட்டு நிக்குது. இந்த தடுமாற்றத்துல மீண்ட முடியுமா இல்ல வீழ்ந்த முடியுமான்னு கேட்டுட்டு இல்லையா? நீட்டு போலாம் என்னை நம்பி வந்துட்டே. இந்த பாலத்து கருப்போட ஆலாமர தலையை வச்சு கைப்பத்தி கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தாங்கப்பா. 3 வாரம் 3 அமாவாசை வரும் முடியுமா? வர்ற வாரம் பூச சாமாத்தோட 9 கணி ஏற்படி நல்லவனோட முறை செலுத்தி பாயிண்ட் போ பிங்கணிக்க வேண்டியதில்லை. என் பொறுப்புல விட்டு மீட்டு போகலாம். இந்த அடியா உன்னை பத்திரம் வச்சுக்கோ செல்வா. தாயே ஒன்னும் கலங்க வேண்டாம். என்னை நம்பி வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்களா? தாயும் தேவைப்படுமா நான் இருக்கிறேன். சார்ஜ் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த அம்மாவாசைக்குள்ள எதிர்பார். இந்த அம்மாவாசைக்குள்ள முடிவு கட்டியிருந்தாயா ஜேனு அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தா போ வரோம். அடியா எதுக்கு எதுக்காயா? போன வாரம் செத்து போய் வந்தானா? மருத்துவத்தும் போய் நல்லா இல்ல, எங்கேயும் போய் நல்லா இல்ல. ஐயோ நான் எப்படியோ போய் இருக்குது, ஐயோ நான் செத்து போய் இருக்குது. புலம்பு இல்லையா? ஓட்டி போகன என்னமோ பண்ணிக்கலாம் ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு பயந்து நோவு நொடியோட எல்லாம் பக்கம் போய் மருத்துவத்துல பார்த்துட்டு இன்னைக்கு என் பட்டியல வந்து போன வாரம் நின்னுச்சு. நானும் 2 மிரட்டி இல்லையா அவனுக்கு நல்லது பண்ணி கொடுத்தனாயா அடுத்த வாரம் எப்படி வருவான்னு பாருங்க. எப்படி வந்துக்கிறான்? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நோவை நீக்கி கொடுத்தா அதை நீக்கி தர மாட்டேங்கிறியாப்பா அப்படின்னு இப்ப மனசுல நினைச்சிட்டு நிக்கிறியா? என்னை மிரட்டுறா பாரு. ஏடா உன்னால நான் அவகிட்ட பேசிட்டீங்கிறதா? தாயி கவலைப்படாது ஆயா. வானத்தை வில்லா வளைக்கும் வளைச்சு போடலாம் ஐயா, கலங்க வேண்டாம். தாயுன்ற வட்டி நேர கலசமா நிக்கி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்தாடியா ஒண்ணு பத்திரம் வச்சுக்கோ. ஒண்ணு அதே மாதிரி தலதேச தனி வார்த்தை. இந்த தாயி கொஞ்சம் சும்பரியெல்லாம் பிடிக்கிறியா? அவனுக்கு தெரியக்கூடாதே, வெளியே சொல்லிடாத. ஆமா ஆமா இந்த அப்படி இப்படி சேர்த்து வை. புரியுதா? எனக்கு ரெண்டுமே செய்ய. எனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு அதுதான் வருஷம் கொடுப்போம். புத்திர ஒரு மறந்துருவியானதான் கேட்டேன். ஆண்டு காண்டு ஒன்றரை கட்டாயி 10 ரத்தம் முக்கில் சேர்ந்துருச்சோம். புரிஞ்சுதா தாயி? ஒண்ணு கலங்க வேண்டாம். அடியா உன்ன குழப்பிட்டு நிக்கிற என்ன வேணும்? அடைக்கு போடலாம், அடைக்கு போடலாம். ஒன்னும் கலங்க வேண்டாம் ஐயா. அதான் ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதை நெத்தியில வச்சு சொல்லு. தேனா தண்ணி பார்த்து ஒரு மிளகெண்ணை நினைச்சு மென்னு தின்னு முழுங்கு. புரியுதா? கவலைப்பட வேண்டாம். அப்புறம் வேற என்ன? ஓ வர பாத்துக்கலையா போற ஏன்னா என்னை தள்ளிட்டு போனாட்டு இருக்குதே. வலுப்பூர் போயிட்டு வந்தாச்சா? ஐயா இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறை திருப்பி வாங்குது. இன்னையில இருந்து உன் ரேட்டு கூடவே ஓடியாந்துரும்பா. கூடவே ஓடியாந்து வந்து முத்து முகம் காமிச்சு முறையா மீட்டு பேர் வாங்கி கொடுத்தாரு. அது சத்திய வாக்கு ஆளா மரம் தலையுது. தப்பிச்சுக்கா போ வரம்போ. அடியா என்ன வேணும்? நல்லபடியா முடிச்சு விண்ணமில்லாத ஒண்ணு சேர்த்தோம்.
செத்தில சரிங்க சார். புரிஞ்சுதா? சரிங்க சார். உனக்கு முன்னாடி வந்தான்ல டாக்டர், ஆமா சார். அதே மாதிரி உன்னையும் உட்கார வச்சா. சரிங்க சார். பிரிச்சு கூட அடியா இல்ல மகாயத்தோடய தராங்க. ஓ சிம்மாசனத்தில் உட்கார வச்சிருந்தா சரிங்க சார். இந்த அப்படி போகிறோம். அடியா போயிட்டு வந்துட்டியா? வலுப்பூராயா உண்டா இல்லையா? உனக்கு கலக்க வேண்டாம். உன்ற தங்கத்துக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கேன்னப்பா, சரி. கொடுத்துருக்கா இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் பக்கம்லாம் விட்டு தந்துடுறேன். நீ நான் சொல்ற கடு வரைக்கும் நீ வந்து கல்யாணம் போ, ஒரு துளி விண்ணம் இல்லாம காப்பாற்றி கொடுத்துறேன். இது சத்திய வாக்கு. நீ தொழில் முறைக்கு போற வந்து போ. தொழிலெல்லாம் ஒண்ணுமே சமாளிக்கவே முடியலையே, இதை விட்டு போட்டு எங்காவது ஓடி போயிடலாமா அப்படின்னு மனசுல நினைச்சு புலம்பி எத்தா கையாவே நிக்குது உண்டா இல்லையா? அதை மீட்டு தொழில பெருக்கு, செல்வாக்க பெருக்குன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. பொருளாதார எல்லா பக்கமே இங்க தொழில் உளுந்து கிடக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சுடு தண்ணியில என்ன குளு தண்ணி ஊத்துற மாதிரி உன்ற பொழப்புக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன். புரிஞ்சதா? இப்போதைக்கு அதுக்கப்புறம் பழையபடியா அரண்மனை கட்டி. இது சத்தியமா சில குழப்பம் உண்டா இல்லையா? அந்த குழப்பத்துக்கு இந்த அம்மாவாசைக்குள்ள விட கொடுத்து தொழிலுக்கும் கூட வர்ற, மற்றதுக்கும் கூட வர்றேன். அடியா தாயே சொன்னதெல்லாம் மனசு வாங்கிட்டீங்களா? ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? இன்னையிலிருந்து உன் ரேட்டுக்கு கூட வந்துப்பேன். புரிஞ்சுதா? சார் படைச்சுப்பியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த புடிச்சுக்கோ. அமைக்கிறனாயா அமைச்சு அரண்மனையில வாழ வச்சு கொடுத்துரும் போ. அடியா எந்த ஒருத்தரும் குறைபாடு வராது. புரிஞ்சுதா? நான் நிக்கல உன் நேரத்துல சொன்னது மனசு வாங்கிட்டீங்களா? இந்த பாலத்து கருப்பை இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறை வாங்கி போகுது. இன்னையிலிருந்து உங்க 2 பேர் கேட்டுக்கு போட வந்து நின்று காலத்து அந்த காரியத்தை கைப்பற்றி கொடுத்தாங்க. கைப்பற்றி தரேன். ஆயா பாஸ்கர் வச்சுப்போ. கேரளா திருச்சூர் பணம் என்ன முடியாம முடிச்சுட்டு இருந்தது, இன்னைக்கு பணம் என்றதுக்கு இல்லைன்னு வந்து நிக்குது உண்டா இல்லையா? உனக்கு கலங்க வேண்டாம். கொஞ்சம் சோதனை ஓட்டுனேன் உன்னைய. உன்னை சோதனை போட்டுதான் பார்த்தேன். சோதனையில ஜெயிப்பியா இல்ல என்னை கை விட்டுருவியா அப்படின்னு பார்த்தேன். கை விடல. ஒண்ணு கலங்க வேண்டாம், நீங்க நிக்க வேண்டாம்ல. எனக்கு தெரிய வேண்டியதுதானே. அம்மாவாசைக்குள்ள அதுக்கு விட கொடுக்கணும். அம்மாவாசைக்குள்ள விட கொடுத்துறேன். முடிச்சா கொடுத்துறோம். அடியா தாயி சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டியா? ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா. இன்னையிலிருந்து 1.5 வீட்டுக்கு கூட வந்துடுறேன், குடும்ப வீட்டுக்கு கூட வந்துடுறேனாயா? கற்பனை போய் கும்பிட்டீங்களா? ஒன்னும் பயப்பட வேண்டாம், மத்ததை நான் பாத்துக்கிறேன். தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறனாயா? அடுத்த தடவை வரவும் சந்தோஷமா நிறுத்தவும். ஓ நினைச்சது முடிச்சுட்டு தரேன். போ வரோம். தாயி அடியா ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா. என்னை நம்பி வந்துதானே பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நின்றுவனாயா? அத்தனைக்கு விட கொடுத்து அரண்மனை கட்டி ஆண்டு போடலாம். புரிஞ்சுதா? தொழில் முறைக்கு வர்ற, மத்ததுக்கும் வர்ற, ஈராத குறையை தீர்த்து கொடுத்தேன். முகமுஷ் தனிமா சொல்லி போனா. ஐயா சிக்கலுக்கு விட கொடுத்துருக்கேன்னப்பா. விட கொடுத்துருக்கிறேன். நான் வந்து நிக்கிறேன்னப்பா. உனக்கு அடையாளம் போடுறேன்ப்பா. சரி நான் நிக்கிறதுக்கு அடையாளம். சரி புரிஞ்சுதா? சரி ஐயா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறப்பா. உண்டா இல்லையா? ஒட்டி மகன கலங்க வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா? அதுல இருந்து மீட்டு கொடுத்து உன்னை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. இது சத்திய பார்க்காது விங்கடிக்க முடியாதுல்ல. உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம். ஒட்டி மகன ஆனா மறந்தாலேருமா மலையாட்டு நினைச்சிட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? நான் தாயின் தோப்பனமா இருக்குது. இன்னைக்கு 1000 ரேடு எடுத்தாலே உன் ரேடு முதல் ரேடு.
எடுத்து வீசியிருந்தேன். விட கொடுத்தேன்னப்ப 3 நாள்ல 3 நாள்ல விட கொடுத்து முத்துவங்க காமிச்சு பேர் வாங்கி கொடுத்துறேன். 3 வாரம் 3 அமாவாசை வந்து நில்லு. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 மணி நேரப்படி நல்லெண்ணையோட முடிவு சொல்லு. மத்ததை நான் பார்த்துக்கிறேன். நாக்கரக்கானுக்கு வியாபாரம் வேற கொஞ்சம் கம்மியா இருக்கிறான். நாக்கரக்கானுக்கு கொண்டு போய் கடையில மாட்டி விடு. அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு கொடுத்துறேன். இது சத்தியமா போ வரம்போ.